ஸ்கூல் ஓப்பன் ஆக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. என்னடா குட்டீஸ்க்கு ஆர்டர் போட்ட லஞ்ச் பாக்ஸ் இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டே இருந்தேன். நேற்று தான் ப்ராடக்ட் வந்து கையில் ரிசீவ் ஆச்சு. இந்த முறையும் ஆன்லைன்லேயே லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. நல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு தான் ஃபைனலாக இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய டைப்பாக லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. பாக்ஸுக்குள்ளேயே 2-3 பார்ட்டிஷன் வர மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அதில் வைக்க முடியும். அதனால தான் இதை வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கிளிப் டைப் தான் வாங்கியிருந்தேன். உள்ளேயே வந்து 2 பார்ட்டிஷன் வரும். ஆனால் என்னென்னா பாக்ஸோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். ஆனாலுமே நான் சூடாக சாப்பாடு வைக்கும்போது நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வாட்டி கேப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர மாதிரி வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட ஃபேவரேட் கலர் ப்ளூ, இன்னொரு ஆளுக்கு வந்து பிங்க். அதனால பேக்லேருந்து லஞ்ச் பேக் பாக்ஸ் எல்லாமே ஒரு ஆள் ஃபுல்லாக ப்ளூ, இன்னொரு ஆள் ஃபுல்லாக பிங்க்குமா தான் வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி தான் 3 வருஷமாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஹேர் ஆயில் ரெடி பண்ணது நல்லா இன்ஃபியூஸ் ஆகி இருந்துச்சு. அதையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு எங்கள் ஊரில் ஒரு 10 நாளாக வெயிலே பார்க்க முடியல. ஃபுல்லாக மழை தான். அந்த மழைக்கு எதமாக நேற்று சுட சுட பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோதான். இனி நாளைக்கு பார்க்கலாம்.